ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 5.1 ஆடியோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட, இங்கே பார்த்தீங்களா ஆடியோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட 5.1 ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த போர்டோட வேலை என்ன அப்படின்னா, இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து டீகோடர் போர்டு. அதாவது இதுக்கு 5 வோல்ட் கொடுக்கணும். இதுக்கு யூஎஸ்பி நீங்கள் இதில் குத்துனீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து ஸ்டீரியோவாக வெளியே வரும். யூஎஸ்பி நம்ம குத்துனோம்னா அதில் இருக்கிற வந்து அந்த டேட்டாவை ஆடியோவாக மாற்றி நமக்கு வந்து அவுட்புட் வரும். இது வழியே நமக்கு அவுட்புட் வரும். கிரவுண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, இந்த 3 அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை நம்ம இதில் கொடுத்தோம்னா, இந்த போர்டில் கொடுத்தோம்னா, இந்த போர்டு வந்து ஒரு 150 ரூபா வரும், 150 ருபீஸ் வரும். இது வந்து 1500 ருபீஸ் வரும். அதாவது இந்த போர்டு ஒன்று, இது வந்து டிஸ்பிளே போர்டு ஒன்று வரும். ஒரு பொட்டேஷியோ மீட்டர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பொட்டன்ஷியோ மீட்டர் வந்து நான் அந்த ஆம்பிளிஃபையரில் மாட்டியிருக்கேன். நான் உங்களுக்கு தெளிவாக வந்து ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிற இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதில் நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ அதாவது இதிலிருந்து வரக்கூடிய கிரவுண்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, அதாவது டேட்டாவை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி, ஓகேங்களா, டேட்டாவை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி வர ஸ்டீரியோ அவுட்புட்டை நம்ம இதில் கொடுக்குறோம். இதில் கொடுத்தா 5.1 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது 5.1 ஆம்பிளிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது. 5.1 ப்ரீ ஆம்பாக மாற்றுறோம். அதாவது இதில் நம்ம இந்த 5.1 இதில் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த ஸ்டீரியோ அவுட்புட்டை இதில் வர அவுட்புட்டில் நம்ம ஹெட்செட் போடலாம். அதாவது லோ நாய்ஸ் அவுட்புட்டாக வரும். ஸ்டீரியோ லைன் வந்து லோ நாய்ஸ் அவுட்புட்டாக வரும். அதாவது நம்ம மொபைலிருந்து நம்ம ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹெட்ஃபோனோட ஸ்பீக்கரு, அதுதான் வந்து ஆடியோ அவுட்புட்டு. அந்த அவுட்புட் தான் இது கொடுக்கும். இதில் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கை போட்டாலும், இந்த கிரவுண்டு, லெஃப்ட், ரைட்டில் வந்து நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கை போட்டாலும் ஹெட்ஃபோன் கேட்கும். அதுதான் வந்து ஆடியோ அவுட்புட்டு. ஓகேங்களா? இதிலேருந்து வெளியே வர ஆடியோ அவுட்புட்டை நம்ம வந்து இது வழியே கொடுக்குறோம். இதில் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு 5.1 ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டாக கிடைக்கும். இதுதான் வந்து இதோட வேலை. ஓகேங்களா? நம்ம இது வந்து இதோட கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு 12 வோல்ட் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா, இது வந்து 12 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இதை நம்ம கொடுக்கும்போதே வந்து கனெக்டர்ஸ், இந்த மாதிரி கனெக்டர்ஸ்லாம் வந்து எல்லாத்துக்குமே கனெக்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து கிரவுண்டு. ஓகேங்களா? இது வந்து கிரவுண்டு, இது பாசிட்டிவ். இது பின்னாடி வந்து இங்கே கிரவுண்டுனா பொதுவாக எல்லா இடத்துக்கும் நிறைய இடத்துல போயிருக்கும் அந்த சர்க்யூட்டு. அதுதான் கிரவுண்டு. இது வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? இது வந்து கிரவுண்டு, பாசிட்டிவ். அடுத்தது வந்து இது வந்து சப்வூஃபர். இது வந்து சப்வூஃபர் வந்து 2 சப்வூஃபர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது 5.2 அப்படிங்கிறதுக்குரிய கொடுத்துக்கலாம். இந்த சப்வூஃபர் வந்து இது மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சப்வூஃபரை இது மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு சப்வூஃபர் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சப்வூஃபரை மட்டும் நம்ம இது மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ் வந்து பஞ்ச் எப்படி வேணும், ஹெவியாக வேணுமா இல்லை மெதுவாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து சப்வூஃபர் லைனுங்க. சரிங்களா? இது கிரவுண்டு, இது SW, அதாவது சப்வூஃபர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லைன் இருக்குது? 1 2 3 4 5 6 லைன் இருக்குது. 6 லைன். இதில் சப்பு பார்த்தீங்களா, இங்கே ஒரு சப்பு இருக்குது, இங்கே ஒரு சப் இருக்குது, இங்கே ஒரு சப் இருக்குது. நம்ம 2 சப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு சப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஒரு சப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிரவுண்டு. இந்த ஃபஸ்ட் பின் வந்து கிரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன். நம்ம இன்புட் வந்து இது வழியே கொடுத்து இது அவுட்புட் எடுக்கிறது. நம்ம டிவிடியிலேருந்து வருது இல்லைங்களா, டிவியிலேருந்து வர இன்புட்டு இந்த கிரவுண்டு. டிவியிலேருந்து பின்னாடி வந்து இருக்குது இல்லைங்களா, ஆக்ஸ் கனெக்ஷன் இன்புட்டு, கிரவுண்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சப்வூஃபரு, சென்ட்ரு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. ஓகேங்களா? இந்த இன்புட்டை வந்து டிவிடியிலேருந்து வரக்கூடிய இன்புட்டை நம்ம இது வழியே கொடுக்குறோம். இது வழியே கொடுத்தோம்னா அவுட்புட் ஆகிறது இது வழியே அவுட்புட் ஆகும். அதாவது நம்ம இது வழியே இன்புட் கொடுக்குறத அவுட்புட் ஆகி இது வழியே கொடுக்கும். நம்ம இதிலிருந்து எடுத்து நம்ம ஒவ்வொரு சேனலுக்காக கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் போர்டு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து 5 சேனல் இருக்குது. இதோட ஆல்ரெடி கனெக்ஷன் வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இதில் வந்து 1 2 3 4 5. ஓகேங்களா? 1 2 3 4 5. இது 5 லைனை வந்து இது வந்து ஸ்பீக்கர் லைனு, இன்புட் லைன் வந்து இங்கே இருக்குது. இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகேங்களா? இதில் இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து ஸ்பீக்கர் எடுக்கணும். இதோட இன்புட் வந்து இதிலிருந்து எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த டிவிடியிலேருந்து வர இன்புட்டை இதுக்கு நம்ம கொடுத்தோம்னா இதிலிருந்து அவுட்புட் ஆகும். இதில் நம்ம கொடுத்தோம்னா இந்த 5.1 டிவிடியிலேருந்து வர 5.1 லைன் வந்து இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து தனித்தனி எஃபெக்டாக பிரித்து கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ளிகேஷன் போர்டை வந்து நம்ம இந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த போர்டை நம்ம வைக்கிறோம். இப்போ வந்து இதிலிருந்து அவுட்புட் ஆகிறது வந்து சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சப்வூஃபரு, சென்ட்ரு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, கிரவுண்டு.
ஓகேங்களா. கிரவுண்டு காமனாக கொடுத்துட்டு இது எல்லாமே ஒரு பின்னில் கொடுக்கணும். இதுதான் ஓகேங்களா. அப்புறம் இந்த பின்னெல்லாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்டீரியோ இன்புட்டு. இதை வந்து 5.1 கொடுத்து டிவிலேருந்து 5.1 கொடுத்தோம்னா 5.1 கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. இதுதான் இது. இதை பார்த்தீங்கன்னா டிடிஹெச் இன்புட்டு. இது ஒரு இன்புட்டு. அதாவது நமக்கு வந்து நிறைய சேனல் இருக்குது. இந்த டிவிடியில் கொடுக்குறோமா, இது ஒரு சேனலு. அப்புறம் டிடிஹெச் கொடுக்குறோம், இது 2 சேனலு. அப்புறம் ஆக்ஸ், இது ஒரு சேனலு. டிவி, யூஎஸ்பி, இந்த மாதிரி 1 2 3 4 5 சேனல் இருக்குது. அது நம்ம 5 சேனலில் வந்து ரிமோட்டில் வந்து இது வந்து ரிமோட் கிட்டு. நம்ம வந்து இது ரிமோட்டோடு இருக்கும். நம்ம ரிமோட்டோடு வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் அதோட ரிமோட். ஆடியோ வேர்ல்டு வந்து ரிமோட். இது எல்லாமே வந்து தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சென்ட்ரு, சப்வூஃபரு, இது வந்து டோட்டல் வால்யூமு, ரியர் ஸ்பீக்கரு, பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கரு, அது டோட்டலாக வால்யூம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு, இதையே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து 5.1 ஹோம் தேட்டருக்கு ரிமோட் கொடுக்குற மாதிரி இந்த கிட்டுக்கும் வந்து ரிமோட் கொடுத்துருவாங்க. இது வரும். அப்புறம் இந்த போர்டு வரும். அப்புறம் இந்த டிஸ்பிளே போர்டு வரும். இதில் நான் ஒயர் எல்லாமே வந்துடும். நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து ஒயர் எடுக்கலை. நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணும்போது அந்த வீடியோ போடுறேன். இது வந்து வெறும் வந்து சும்மா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இதை இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா. இருக்காங்க 5 இன்புட்டு கொடுத்தோம்னா 5.1 அவுட்புட் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டீரியோ இன்புட் நம்ம கொடுத்தோம்னா ஸ்டீரியோ 5.1 அவுட்புட் கொடுக்கும். அதே மாதிரி இது எல்லாமே ஸ்டீரியோ இன்புட்ஸ் தான். ஓகேங்களா. இது வந்து சென்ட்ரலில் டிடிஹெச் சென்ட்ரலில் இருக்கிறது கிரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு, இது கிரவுண்டு. அதே மாதிரி இது ஒரு லெஃப்ட் ரைட்டு, அப்புறம் இது ஒரு லெஃப்ட் ரைட்டு. இது எல்லா கிரவுண்டு வந்து காமன் பண்ணிடுங்க. காமன் பண்ணிவிட்டு இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து லெஃப்ட் ரைட்டு. இதெல்லாம் வந்து ஆக்ஸ் கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா. நீங்கள் இதில் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் இதில் வேணாலும் கொடுக்கலாம். இதில் கொடுக்க முடியாது. இதுலேயும் கொடுக்கலாம். இது உங்களுக்கு அவுட்புட் வேறு மாதிரி வரும். அதனால் இது வந்து 5.1 சேனலில் மட்டும்தான் அதில் இன்புட் கொடுத்தீங்கன்னா அதில் அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் இந்த ஸ்டீரியோ இதில், அதாவது இந்த ஆடியோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ போர்டில் இது வந்து 1500 வருது. ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் கிரவுண்டு, இது ஆக்ஸு, இது டிவி, இது யூஎஸ்பி. இது நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை அவுட்புட் வந்து இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் 12 வோல்ட் கொடுக்குறீங்க. இன்புட் லைனை வந்து கொடுக்குறீங்க. டிவிடி இன்புட் கொடுத்தா டிவிடி இன்புட்டு, இதில் கொடுத்தா டிடிஹெச் இன்புட் கொடுத்தா டிடிஹெச் இன்புட்டு. இது எல்லாமே ஸ்டீரியோ இன்புட்ஸு. நமக்கு தேவையான ஸ்டீரியோ இன்புட்ஸு 4 இன்புட்ஸ் இருக்குது. ஆக்ஸு, டிவி, யூஎஸ்பி, டிடிஹெச். இது காமன் கிரவுண்டு. இதே மாதிரி சென்ட்ரலில் இருக்கிறது காமன் கிரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு. அதே மாதிரி இது கிரவுண்டு, ஆக்ஸோட லெஃப்ட் ரைட்டு. அப்புறம் இது கிரவுண்டு காமனாக ஒன்று எடுத்துக்கலாம். டிவிக்கு வந்து இது வந்து லெஃப்ட் ரைட்டு, இது வந்து யூஎஸ்பி. இது கிரவுண்டாக யூஸ் பண்ணி யூஎஸ்பி வந்து லெஃப்ட் ரைட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஸ்டீரியோ இன்புட்ஸ் கனெக்ஷன். இதெல்லாம் வந்து 5.1 இன்புட்ஸ் கனெக்ஷன். ஓகேங்களா. இதுதான் இது வந்து அவுட்புட்டு. இது வந்து சப்வூஃபருக்கு நம்ம கொடுக்குறது. இது வந்து சப்வூஃபர் பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு சப்வூஃபர் இருக்குது. இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சப்வூஃபரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதிலிருந்து எடுத்தோம்னா சப்வூஃபர் வந்து கண்ட்ரோல் ஆகாது. இதில் எடுத்தோம்னா சப்வூஃபர் கண்ட்ரோல் ஆகும். அதாவது நீங்கள் இதுக்கும் ஒரு சப்வூஃபர் போட்டுக்கலாம், இதுக்கும் ஒரு சப்வூஃபர் போட்டுக்கலாம். 2 சப்வூஃபர் 5.2 அப்படி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது மட்டும் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது என்னென்னா நம்ம டிஸ்பிளே போர்டுக்கு பார்க்கக்கூடிய கிளாக் பல்ஸு. ஓகேங்களா. கிளாக் பல்ஸு ஒன்று, டேட்டா ஒன்று, அப்புறம் கிரவுண்டு, பாசிட்டிவ். நம்ம இதில் இப்படி குத்துறோம். ஓகேங்களா. இப்போ குத்தினோடனே நம்ம இந்த பின் எடுத்து இங்கே இருக்குங்களா, இது வந்து உள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியான்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கிரவுண்டு, கிளாக் பல்ஸு. இது வந்து கிரவுண்டு, கிளாக் பல்ஸு, டேட்டா, கிளாக்கு. இதை வந்து இதில் நம்ம குத்தணும். இது வந்து டிஸ்பிளேக்கு சப்ளை போய் டிஸ்பிளே வந்து தெரிய வைக்கிறதுக்காக இந்த போர்டு, இதில் இருக்கிற டேட்டாவில் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டிஸ்பிளே வந்து தெரிய வைக்கும். இது எதுக்குன்னா உங்களுக்கு திருப்புற மாதிரி இருக்குங்களா, இதான் மாஸ்டர் வால்யூம். இதில் வந்து உள்ள ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக பட்டனாகவும் வந்து யூஸ் ஆகும், திருப்புற மாதிரி யூஸ் ஆகும். இந்த பட்டன் என்னென்னா இன்புட் கனெக்ஷன்ஸ், அதாவது ப்ரோலாஜிக்கை மாற்றுறதுக்காக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது இதை ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரோலாஜிக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது இருக்குது இல்லைங்களா, இதோட லைன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது. இந்த லைன் தான் இது. ஓகேங்களா. இந்த லைனு, இந்த பின்னு தான் இது. இந்த பின்னை தான் வந்து நான் அதில் குத்த சொன்னேன். இந்த போர்டில் வந்து இதிலிருந்து வந்து இதில் நம்ம இப்படி குத்திருப்போம். இப்போ இதோட கனெக்ஷன் வந்து நம்ம இதிலிருந்து வரும். ஓகேங்களா. பாருங்கள், இதிலிருந்து வரும். இதிலிருந்து வந்து நம்ம இப்படி குத்துவோம். அப்போ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இதை சர்க்யூட்டை ஆன் பண்ணோம்னா டிஸ்பிளே வந்து இது எல்லோ கலராக இருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிரும். ஓகேங்களா. நம்ம இதிலே வந்து ஃபுல் சவுண்டு வச்சுக்கலாம். இது வந்து அப்படி சுற்றிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மற்றபடி நம்ம ரிமோட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது நான் சர்க்யூட்டில் வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து சும்மா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அப்புறம் வந்து இது ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் வந்து வீடியோ. அவ்வளோதான்.